வெல்கம் டு சகயா விலாக்ஸ். இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து நம்ம 10 புதிய ரயில்கள் பரிந்துரை பற்றி பார்த்துருப்போம். இப்போ வந்து நம்ம ஒரு சில ரயில்கள் நீட்டிப்பு மற்றும் சேவை அதிகரிப்பு அதை பற்றி பார்க்க போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ட்ரெயின் எதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நம்பர் 12657 12658 பெங்களூர் சிட்டி சென்னை சென்ட்ரல் தினசரி ரயில். இந்த ரயில் வந்து சென்னை எழும்பூர் வழியாக திருச்சிராப்பள்ளி வரைக்கும் நீட்டிக்க ஒரு ப்ரொபோசல் வச்சுருக்காங்க. பெங்களூர் சிட்டி ஜங்ஷன்லேருந்து இரவு 10:40 மணிக்கு புறப்படுற ரயில் வந்து சென்னை எழும்பூருக்கு 4:15 வந்துட்டு 4:30 எழும்பூர்லேருந்து புறப்பட்டு விழுப்புரம் விருதாச்சலம் வழியாக திருச்சிராப்பள்ளி சந்திப்பை காலை 10:30 மணிக்கு வந்து சேரும். மறுமார்க்கத்தில் திருச்சிராப்பள்ளியிலிருந்து மாலை 5:20 மணிக்கு புறப்படும் ரயிலானது சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தை 10:15 மணிக்கும் பெங்களூர் ரயில் நிலையத்தை காலை 5 மணிக்கும் சென்று சேரும் வகையில் வந்து அட்டவணை அமைச்சிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ட்ரெயினுக்கு வந்து அப்ரூவல் கிடைச்சிடும். ஏன்னா வந்து திருச்சிராப்பள்ளி மக்களோட ஒரு நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்குது திருச்சியிலிருந்து பெங்களூருக்கு ஒரு நேரடி ரயில் வேணுங்கிறது. ஆனால் இந்த ட்ரெயின் கொஞ்சம் சுற்றி போகிற மாதிரி தான் இருக்கும், வேறு வழி இல்லை. இது ஒன்றும் ஆப்ஷனாக தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட் ட்ரெயின் எதுன்னு பார்த்தோம்னா ட்ரெயின் நம்பர் 22666 கோயம்புத்தூர் பெங்களூர் சிட்டி உதய் எக்ஸ்பிரஸ். இந்த ரயிலானது பொள்ளாச்சி வழியாக பாலக்காடு வரைக்கும் நீட்டிக்கிறதுக்கான ஒரு ப்ரொபோசல் வச்சுருக்காங்க. பாலக்காட்டிலிருந்து காலை 3 மணிக்கு புறப்படும் இந்த ரயிலானது பொள்ளாச்சி 4:20க்கும் கோயம்புத்தூர் 5:55க்கும் பெங்களூரை மதியம் 12:40 மணிக்கும் சென்று சேரும். மறுமார்க்கத்தில் பெங்களூர் ரயில் நிலையத்திலிருந்து மதியம் 2:15 மணிக்கு புறப்படும் ரயிலானது கோயம்புத்தூர் ரயில் நிலையத்தை 8:55 மணிக்கும் பொள்ளாச்சி ரயில் நிலையத்தை இரவு 10:20க்கும் பாலக்காடு ரயில் நிலையத்தை இரவு 11:50 மணிக்கும் சென்று சேரும் வகையில் முன்மொழிஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ட்ரெயின் எதுன்னு பார்த்தோம்னா ட்ரெயின் நம்பர் 12664 12663 திருச்சிராப்பள்ளி ஹவுரா வாரம் இருமுறை ரயிலை மதுரை விருதுநகர் வழியாக திருநெல்வேலி வரைக்கும் நீட்டிக்கிறதுக்கு ஒரு பரிந்துரை வச்சுருக்காங்க. திருநெல்வேலியிலிருந்து வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் காலை 8:15 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் இரவு 11:55 மணிக்கு ஹவுரா ரயில் நிலையத்தை சென்று சேரும். மறுமார்க்கத்தில் ஹவுரா ரயில் நிலையத்திலிருந்து சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:45 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 8 மணிக்கு திருநெல்வேலி ரயில் நிலையத்தை வந்து சேரும். நெக்ஸ்ட் ட்ரெயின் எதுன்னு பார்த்தோம்னா ட்ரெயின் நம்பர் 22608 22607 நாகர்கோவில் ஹவுரா ரயிலானது. இந்த ரயில் ஒரு புதிய ரயிலை தான் அறிமுகப்படுத்துவாங்க. அப்படி அறிமுகப்படுத்தினாங்கன்னா இந்த ரயிலானது நாகர்கோவில் ரயில் நிலையத்திலிருந்து காலை 6:15 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் இரவு 11:55 மணிக்கு ஹவுரா ரயில் நிலையத்தை சென்று சேரும். திருநெல்வேலி மற்றும் ஹவுரா இடையே இதன் நேரம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். நாகர்கோவிலிருந்து ஒரு சர்வீஸ், திருநெல்வேலியிருந்து 2 சர்வீஸ். மறுமார்க்கத்தில் ஹவுராவிலிருந்து வியாழக்கிழமை மாலை 5:45 மணிக்கு புறப்பட்டு சனிக்கிழமை காலை 9:15 மணிக்கு நாகர்கோவில் ரயில் நிலையத்தை வந்து சேரும். நெக்ஸ்ட் ட்ரெயின் எதுன்னு பார்த்தோம்னா ட்ரெயின் நம்பர் 13351 13352 ஆலப்புழா தான்பாத் தினசரி ரயில். இந்த ரயில் வந்து தற்சமயம் வந்து ஆலப்புழா வரைக்கும் இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த ரயிலை வந்து கொல்லம் ஜங்ஷன் வழியாக கொச்சிவேலி வரைக்கும் நீட்டிக்கிறதுக்கு ஒரு ப்ரொபோசல் வச்சுருக்காங்க. அதன்படி ஆலப்புழா ரயில் நிலையத்திற்கு மாலை 3:15 மணிக்கு வரும் ரயிலானது கொச்சிவேலிக்கு மாலை 6:45 மணிக்கு சென்று சேரும். மறுமார்க்கத்தில் கொச்சிவேலியிலிருந்து தினசரி காலை 3 மணிக்கு புறப்படும் ரயிலானது ஆலப்புழா ரயில் நிலையத்தை காலை 5:55 மணிக்கு வந்து சேரும். ஆலப்புழா தான்பாத் இடையே இந்த ரயிலின் நேரத்தில் எந்த ஒரு மாற்றமும் செய்யப்படவில்லை. இந்த ரயிலானது தமிழகத்தின் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், காட்பாடி, அரக்கோணம் ஆகிய வழித்தடங்களில் பயணிக்கிறது. இந்த ரயில் நீட்டிக்கப்பட்டால் நேரடியாக கொல்லத்திற்கு மேலும் ஒரு கூடுதல் ரயிலானது கிடைக்கும். நெக்ஸ்ட் ட்ரெயின் எதுன்னு பார்த்தோம்னா ட்ரெயின் நம்பர் 06027 06028 தாம்பரம் விழுப்புரம் மெமு எக்ஸ்பிரஸ். இந்த ரயிலை வந்து விழுப்புரத்திலிருந்து திருவண்ணாமலை வரைக்கும் நீட்டிக்கிறதுக்கு ஒரு ப்ரொபோசல் வச்சுருக்காங்க. நீண்ட நாள் ஒரு கோரிக்கையாக இருக்குது. திருவண்ணாமலையிலிருந்து சென்னைக்கு ஒரு தினசரி ரயில் சேவை வேணும் அப்படிங்கிறது. தாம்பரத்திலிருந்து மாலை 6 மணிக்கு புறப்படும் ரயிலானது திருவண்ணாமலை ரயில் நிலையத்தை இரவு 10:45 மணிக்கும் மறுமார்க்கத்தில் திருவண்ணாமலையிலிருந்து காலை 3:30 மணிக்கு புறப்படும் ரயிலானது தாம்பரம் ரயில் நிலையத்தை காலை 8:25 மணிக்கும் வந்து சேரும். இந்த ரயிலானது நீட்டிக்கப்பட்டால் திருவண்ணாமலை சென்னை இடையே ஒரு தினசரி இணைப்பு கிடைக்கும். இதன் மூலம் திருவண்ணாமலை வரும் பக்தர்களுக்கும் மற்றும் பயணிகளுக்கும் மிகவும் வசதியாக இருக்கும். நெக்ஸ்ட் ட்ரெயின் எதுன்னு பார்த்தோம்னா ட்ரெயின் நம்பர் 22630 22629
தாதார் திருநெல்வேலி வாராந்திர ரயில். இந்த ரயிலை வந்து தாதார்லேருந்து லோக்கமான்ய திலக் டெர்மினஸ் வரைக்கும் நீட்டிக்கிறதுக்கு ஒரு பரிந்துரை வச்சுருக்காங்க. இந்த ரயிலானது திருநெல்வேலியிலிருந்து புதன்கிழமை காலை 7:20 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் மதியம் 3 மணிக்கு தாதார் ரயில் நிலையத்தை சென்று சேரும். தாதார் ரயில் நிலையத்திலிருந்து 3:05க்கு புறப்படும் ரயிலானது 3:30 மணிக்கு லோக்கமான்ய திலக் டெர்மினஸ் ரயில் நிலையத்தை சென்று சேரும். மறுமார்க்கத்தில் லோக்கமான்ய திலக் டெர்மினலிலிருந்து வியாழன் இரவு 8:15 மணிக்கு புறப்படும் ரயிலானது திருநெல்வேலி ரயில் நிலையத்தை சனிக்கிழமை காலை 3 மணிக்கு வந்து சேரும். இந்த ரயில் நீட்டிக்கப்படுறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாதாரில் வந்து 15 பெட்டிகளை மட்டும்தான் கையாள முடியும். ஸோ லோக்கமான்ய திலக் டெர்மினஸ் நீடிச்சா இந்த ரயிலில் உள்ள பெட்டிகளை அதிகரிக்கலாம் அப்படிங்கிறக்காண்டி லோக்கமான்ய திலக் டெர்மினஸ் நீட்டிக்கிறதுக்கு ஒரு பரிந்துரை வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் ட்ரெயின் எதுன்னு பார்த்தோம்னா, நெக்ஸ்ட் ட்ரெயின் வந்து ட்ரெயின் நம்பர் 16381 16382 கன்னியாகுமரி பூனே விரைவு ரயில். இந்த ரயிலானது கன்னியாகுமரியிலேருந்து பூனேக்கு தினசரி ரயிலாக இயங்கிட்டு இருக்கு. கொரோனாவுக்கு முன்னாடி இந்த ரயிலானது கன்னியாகுமரியிலேருந்து மும்பைக்கு இயங்கியது. தற்போது இந்த ரயிலை வந்து மொத்தமாக 2 இடத்துலையும் டெர்மினலை சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ இனிமேல் இந்த ரயில் வந்து நாகர்கோவிலேருந்து சிஎஸ்எம்டி வரைக்கும் இயங்கும். அதுக்கான ஒரு ப்ரொபோசலை தெற்கு ரயில்வே வந்து இந்திய ரயில்வே வாரியத்துக்கு வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஒப்புதல் கிடைக்கும். இந்த ஒப்புதல் கிடைக்கும்போது இந்த ரயிலானது பழையபடி மும்பை வரைக்கும் இயங்கும். இதன் மூலம் இந்த மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி, தினசரி மும்பைக்கு பயணிக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ரயில்களின் சேவை அதிகரிப்பு. அதேமாதிரி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ட்ரெயின் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் நம்பர் 22611 22612 சென்னை சென்ட்ரல் நியூ ஜல்பைகுரி. இந்த ரயிலானது சென்னையிலேருந்து வாரத்திற்கு ஒரு நாள் இயங்குது. இந்த ரயிலை வந்து சேவை வந்து வாரத்திற்கு 2 தினங்களாக மாற்ற வந்து தெற்கு ரயில்வே வந்து ப்ரொபோசல் வச்சுருக்காங்க. அதன்படி இந்த ரயிலானது சென்னை சென்ட்ரல்லிருந்து புதன்கிழமை காலை 10:45 மணிக்கு சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்பட்டு வெள்ளிக்கிழமை காலை 4:15 மணிக்கு நியூ ஜல்பைகுரி ரயில் நிலையத்தை சென்று சேருது. இந்த ரயிலை வந்து புதன்கிழமை மட்டுமில்லாது வெள்ளிக்கிழமை இயக்க வந்து ப்ரொபோசல் வச்சுருக்காங்க. மற்றபடி டைமிங்ஸ் எல்லாமே ஒன்று தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ட்ரெயின் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் நம்பர் 20601 20602 போடி நாயக்கனூர் சென்னை சென்ட்ரல் சூப்பர் ஃபாஸ்ட். இந்த ரயிலானது வாரத்திற்கு 3 நாட்கள் இயங்குது. இந்த ரயிலை வந்து ஒரு தினசரி ரயிலாக இயக்கணும்னு தான் இந்த பகுதி மக்கள் கோரிக்கை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த ரயிலை வந்து இப்போ வந்து வாரத்திற்கு 4 நாட்கள் இயக்க வந்து தெற்கு ரயில்வே வந்து ப்ரொபோசல் வச்சுருக்காங்க. சென்னையிலிருந்து திங்கள் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் இயங்குது. கூடுதலாக வியாழக்கிழமைகளும் இயக்க ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, ரயில்கள் புறப்படும் இடம் மாற்றப்படுகிறது. அதன்படி நம்ம பார்க்க ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரெயின் பார்த்தோம்னா, ட்ரெயின் நம்பர் 22657 22658 தாம்பரம் நாகர்கோவில் ரயிலானது நாகர்கோவிலுக்கு பதிலாக கன்னியாகுமரியிலிருந்து புறப்பட ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் ட்ரெயின் எதுன்னு பார்த்தோம்னா, ட்ரெயின் நம்பர் 16649 16650 நாகர்கோவில் மங்களூரு பரசுராம் ரயில். இந்த ரயிலானது தற்போது நாகர்கோவிலிருந்து இயங்குது. இந்த ரயிலை வந்து கன்னியாகுமரியிலிருந்து இயக்க கோரிக்கை வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் ட்ரெயின் எதுன்னு பார்த்தோம்னா, 1667 1668 நாகர்கோவில் சென்னை எக்மோர் வாராந்திர ரயில். இந்த ரயிலானது நாகர்கோவிலுக்கு பதிலாக கன்னியாகுமரியிலேருந்து இயக்க ஒரு ப்ரொபோசல் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் ட்ரெயின் எதுன்னு பார்த்தோம்னா, ட்ரெயின் நம்பர் 12689 12690 சென்னை சென்ட்ரல் நாகர்கோவில் வாராந்திர ரயில். இந்த ரயிலையும் நாகர்கோவிலுக்கு பதிலாக கன்னியாகுமரியிலேருந்து இயக்க ஒரு ப்ரொபோசல் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த அந்த சென்னை ரயில்கள் ஃபுல்லாக ஏன் கன்னியாகுமரியிலேருந்து இயக்க ப்ரொபோசல் வச்சுருக்காங்கன்னா, இதோட பிரைமரி மெயின்டெனன்ஸ் எல்லாமே சென்னையில் நடக்கிறனால இந்த ரயிலோட எம்டி ரேக் வந்து கன்னியாகுமரியிலேருந்து நாகர்கோவில் கொண்டு வர தேவையில்லை. ஸோ அதனால் இந்த ரயிலை வந்து கன்னியாகுமரியிலேருந்து டைரெக்டாக இயக்க ப்ரொபோசல் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் ட்ரெயின் எதுன்னு பார்த்தோம்னா, ட்ரெயின் நம்பர் 06639 நாகர்கோவில் புனலூர் ரயில். இந்த ரயிலானது தற்போது நாகர்கோவில் புனலூர் இடையே இயங்குது. இந்த ரயிலை வந்து கன்னியாகுமரியிலேருந்து இயக்க ப்ரொபோசல் வச்சுருக்காங்க. காரணம் என்னென்னா, இந்த ரயிலோட பேரிங் ட்ரெயின் வந்து கன்னியாகுமரியிலேருந்து ஆப்ரேட் ஆகிறனால. நெக்ஸ்ட் ட்ரெயின் எதுன்னு பார்த்தோம்னா, ட்ரெயின் நம்பர் 22623 22624 சென்னை மதுரை மஹால் எக்ஸ்பிரஸ். இந்த ரயிலில் வந்து தாம்பரம் ரயில் நிலையத்தோட ஷார்ட் டெர்மினேட் பண்ணுறதுக்கு ப்ரொபோசல் வச்சுருக்காங்க. காரணம், இந்த ரயிலில் வந்து கோச்சோட ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி. நெக்ஸ்ட் ட்ரெயின் எதுன்னு பார்த்தோம்னா, ட்ரெயின் நம்பர் 20681 20682 சென்னை எக்மோர் செங்கோட்டை சிலம்பு அதிவிரைவு ரயில். இந்த ரயிலில் வந்து தாம்பரத்தோட ஷார்ட் டெர்மினேட் பண்ணுறாங்க. காரணம், இந்த ட்ரெயின்லேயும் கோச்சோட ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணுறக்காண்டி. இந்த ரயில் தாம்பரத்துலேருந்து இயங்க ஆரம்பித்தா கண்டிப்பாக கோச் ஃப்ரீக்வன்சி அதிகமாகி தினசரி ரயிலாகவும் வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.